ஞானஸ்நானம் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ரிமைண்டராக இருக்கும். திரும்ப இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் வந்து நினச்சி பார்க்கலாம். நம்மளும் இப்படி தான் உடன்படிக்கை செஞ்சோம், நம்மளும் இதெல்லாம் வந்து கேட்டு தான் போய் ஞானஸ்நானம் எடுத்தோம், இப்படி நம்ம இருக்கணும், திரும்ப நம்ம இப்படி இருக்கணும். நீங்கள் தூரமாக போயிருந்தாலும் இந்த மெசேஜை கேட்கும்போது திரும்ப ஆண்டவரோட இணைவதற்கு, திரும்ப ஆண்டவருடைய உறவில் வந்து பலப்படுவதற்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ பேப்டிசம் அப்படின்னா என்ன? பேப்டிசம் ஏன் எடுக்கிறோம்? ஒய் டு வி டேக் பேப்டிசம்? வாட் இஸ் பேப்டிசம்? வாட் இஸ் பேப்டிசம் அப்படின்னா இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஆர் யூனியன் வித் கிரைஸ்ட். நம்ம கிறிஸ்துவோட இணைகிறது தான் வந்து என்னது? ஞானஸ்நானம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எப்படி கொடுப்பாங்க? தண்ணியில் முக்கி எடுப்பாங்க. தண்ணியில் முக்கும்போது உங்களுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. எதுக்கு? பாவத்திற்கு, பாவ வாழ்க்கைக்கு, எல்லா அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது தண்ணியில் மூழ்கி இருக்கும்போது. திரும்ப தூக்கும்போது நீங்கள் உயிர் தெழுறீங்க. அடக்கம் பண்ணப்பட்டு, பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப நீங்கள் தூக்கும்போது நீங்கள் உயிர் தெழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர்றீங்க. புது சிருஷ்டியாக நீங்கள் மாறுகிறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் வந்து ஞானஸ்நானம். ஸோ இந்த ஞானஸ்நானம் வந்து ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்புறம் வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து வாசம் செய்வதற்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றும் போது பரிசுத்த ஆவியானவரும் உங்களுடைய உள்ளத்தில் வந்து என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக வாசம் செய்வார். அது அடக்கம் பண்ணி உயிர் தெழுகிறது அப்படிங்கிறதுல அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல தெளிவாக அதை வந்து சொல்லியிருக்கிறாரு வேத வசனத்தில். நம்ம அதை வாசிப்போம். ரோமர் 6வது அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாகவே வாசிங்கன்னா நல்ல கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு எப்படி அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கிறீங்க, யாருக்காக வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அவர் வந்து சொல்லியிருப்பார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா 3 to 5 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக அவர் மரணம் அடைந்தார். அதே போல் நம்ம தண்ணிக்குள்ளே முக்கும்போது அந்த மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எதுக்காக வந்து அடக்கம் பண்ணப்பட்டார்? எதற்காக அவர் வந்து மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக. ஹல்லேலூயா. அதே போல் நம்மளும் நம்முடைய பாவங்களுக்காக அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதுக்கப்புறம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நம்ம வாழ்வதற்காக திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறோம். திரும்ப தண்ணியிலேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ 5வது வசனத்தில் அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. அவரோட கூட மரணம் அடைகிறது, அவரை போலவே உயிர்த்தெழுகிற ஒரு அனுபவம். அதை வந்து நிழலாட்டமாக ஒரு சிம்பாலிக்காக செய்கிறது தான் வந்து என்னது? ஞானஸ்நானம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இன்னும் கொலோசியர் 2:12 பாருங்கள். கொலோசியர் 2:12 இதே தான், கொஞ்சம் வித்தியாசமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. 2:12 ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். நம்மளும் தண்ணிக்குள்ளே முக்கி அப்படி உங்களை வச்சுக்க போகிறதில்ல, என்ன பண்ணுறோம்? உங்களை வெளியில் எடுக்கிறோம். அதான் உயிர் தெழுந்த ஒரு அனுபவம். இதுதான் வந்து ஞானஸ்நானம். 1 பேதுருவும் சொல்கிறாரு. 1 பேதுரு 3:21 பாருங்கள். 1 பேதுரு 3:21. ஆமாம். ஸோ மாம்ச அழுக்கை நீக்குது. அதுக்கப்புறம் தேவனை பற்ற நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இது வந்து இருக்குது. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் மாம்ச அழுக்கெல்லாம் வந்து நீக்குகிறது. அதுக்கப்புறம் தேவனை பற்ற நல் மனசாட்சி உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது. இதுதான் வந்து ஞானஸ்நானம். ஸோ ஞானஸ்நானம் அப்படிங்கிறப்போ நம்ம CSRCயில் வந்து சின்ன பிள்ளையிலே என்ன பண்ணிடுவாங்க? தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அது ரொம்ப லேட்டாக தான் அந்த ஒரு மெத்தட் வந்துச்சு.
நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். பைபிளை அப்படி ஃபாலோ பண்ணுறவர்களாக இருக்கணும். பைபிளில் எங்கேயாச்சும் யாருக்காச்சும் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து வசனம் இருக்கா? எதுவுமே இருக்காது. பைபிளில் அப்படி தெளித்தாங்க அப்படி சொல்லி அந்த ஞானஸ்நானத்துக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. அது வந்து 8வது நாளில் போய் என்ன பண்ணுவாங்க? விருத்த சேதனம் பண்ணுவாங்க. விருத்த சேதனம் பண்ணுறது அது உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதுக்கு அடையாளம். அது பழைய ஏற்பாடு உடன்படிக்கை, ஆபிரகாமோட ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை. ஈசாக்கு தான் முதலாக என்ன பண்ணாங்க? விருத்த சேதனம் பண்ணாங்க. ஸோ அது அப்படி விருத்த சேதனம் பண்ணிட்டா ஆண்டவரோட கூட இணைஞ்சிட்டோம், ஆண்டவரோட கூட உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ அது பழைய ஏற்பாடு உடன்படிக்கை. அதை ஆண்டவர் வந்து நிறைவேற்றிட்டார். அவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் 8வது நாளில் போய் என்ன பண்ணாங்க? அவரையும் விருத்த சேதனம் பண்ணாங்க சர்ச்சில். அதுக்கப்புறம் அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். ஏன்னா நம்மளால் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? நமக்காக மரித்து உயிர்த்து இப்போ பரலோகத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்ம செய்ய முடியாததை ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார். ஸோ அவரை வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு வாழுகிற வாழ்க்கை, அவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறதுக்கு ஒரு அடையாளமாக தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஸோ அவரும் வந்து எத்தனை வயசில் எடுத்தார்? இயேசு 30 வயசில் என்ன பண்ணுறாரு? போய் ஞானஸ்நானம் எடுக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த ஞான ஸ்நானம் அப்படின்ற வார்த்தையில் ஸ்நானம் அப்படின்னா என்னது? முழுகுகிறது. ஸ்நானம் பண்ணுறாங்கல்ல, ஸ்நானம் பண்ணுறாங்க. ஸ்நானம் பண்ணிட்டியோன்னோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இந்த பிராமின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, ஸ்நானம் பண்ணிட்டியோன்னோ அப்படின்னு. தண்ணி குளிச்சிட்டியா? தண்ணி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர படுறது தான் வந்து என்னது? ஸ்நானம். ஸோ ஸ்நானம் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம். ஞானம் வந்த பிறகு, சின்ன பிள்ளைக்கு ஞானம் வராது, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? தெளிக்கிறோம். அது வந்து உண்மையான ஞானஸ்நானம். பைபிள் படி இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற நாம், இயேசு கிறிஸ்துவ போல் வாழணும்னு நினைக்கிற நாம், அவர் செய்தபடியே நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். அதுதான் வந்து இந்த ஞானஸ்நானம். பேப்டிசத்துக்கு நம்ம கூகுளில் நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா, நான் போட்டு பார்த்தேன், அதில் வர்றது பேப்டிசம் இஸ் பை இம்மர்ஷன் இன் வாட்டரில் முழுவதுமாக, தண்ணியில் முழுவதுமாக மூழ்கிறது. அண்ட் இஸ் கண்டிஞ்சன்ட் on an affirmation of faith in Jesus. Contingent na dependent on an affirmation of faith in Jesus. இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் உறுதி. இயேசு கிறிஸ்துவை நான் வந்து விசுவாசிக்கிறேன்னு உறுதியாக நீங்கள் வந்து நம்பினீங்கன்னா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தம். ஹல்லேலூயா. அப்புறம் வந்து இட்ஸ் an evidence of repentance of sin. பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் வந்து எனது ஞானஸ்நானமாக இருக்கிறது. ஸோ அந்த ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக எடுக்கணும். இந்த ஞானஸ்நானம் வந்து ஏன் எடுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக என்ன பண்ணுவோம்? மாறுவோம். ஞானஸ்நானம் நம்ம வந்து விசுவாசித்து கொண்டிருந்தால் மாத்திரம் வந்து போதாது, அவர் சொன்னபடியே, அவர் செய்தபடியே நாமளும் வந்து என்ன பண்ணணும்? செய்யணும். ஸோ அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு இந்த ஞானஸ்நானம் ரொம்ப உதவியாக இருக்கும். பரலோகம் போகிறதுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸோ மனம் திரும்பி எடுக்கிற ஸ்நானம் தான் ஞானஸ்நானம். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலேருந்து, மீறுதல்கள்லேருந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பாக மனம் திரும்பணும். அதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் டு டேக் பேப்டிசம்? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்னென்ன தகுதி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தகுதி வந்து என்னது? ரிப்பென்டன்ஸ் ஆஃப் சின். பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு தேவை. கண்டிப்பாக அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்புகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாம். மனம் திரும்புறதுல நிறையா காரியங்கள் இருக்குது. ஒரு 10 காரியம் நான் வந்து சொல்கிறேன். மனம் திரும்புறது அப்படின்னா என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கிறது அப்படிங்கிறது ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானம், ஒரு ஃபார்ம் டிசிஷன், ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் வந்து எடுக்கிற. இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் அந்த சைடு நான் எட்டியும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறது. தானியேல் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தார். தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் 1:8. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார், இனிமே அதனால் நான் வந்து என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் வந்து எடுத்தார். அவர் எடுத்த டிசிஷனை
வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்குள்ளது. ஸோ எப்படி சாப்பிட்றது, அவங்களோட கலாச்சாரத்தில் அது வந்து அருவருப்பாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து தானியேல் வந்து அது வேண்டாம், எனக்கு வெஜ்ஜே போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, டிசிஷன் எடுக்கிறாரு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ பேதுருக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் காமிச்சு, நீ எல்லாத்தையும் அடித்து புசி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, பெர்மிஷன் கொடுத்துட்டா. நம்ம எல்லாத்தையும் நம்ம சாப்பிடாத இதே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உடலுக்கு ஓகேனா, சரீரம் ஓகே சொல்லிச்சுன்னா என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம தானியேல் போல் என்ன பண்ணணும், தீர்மானம். நான் இப்போ எடுக்கிற தீர்மானம் வந்து எதை குறித்தது அப்படின்னா, பாவ வாழ்க்கைக்கு இனிமேல் நான் போக மாட்டேன், பாவத்திலேருந்து நான் மனம் திரும்பிட்டேன், இனிமேல் பாவத்துக்கு அந்த சைடு நான் எட்டி பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி தீர்க்கமான ஒரு தீர்மானம் எடுக்கிறது தான் மனம் திரும்புறது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 2வது காரியம். அப்போஸ்தலர் 9:21 பாருங்கள். பாவ வாழ்க்கையை விட்டு தேவனிடத்தில் திரும்புவது, அதுதான் மனம் திரும்புதல். பாவ வாழ்க்கையை விட்டு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எருசலேம்லேருந்து தமஸ்குக்கு போகிறாரு. தமஸ்குவில் யாரும் வந்து கிறிஸ்டின்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த நாமத்தை தொழுது கொண்டு இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து அடிக்கணும், துன்பப்படுத்தணும், அவங்கள திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அதிலிருந்து அவர் சொல்ல கேட்டவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. கேட்டவங்களாம் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா, இப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்தவன்ல இவன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த வாழ்க்கையிலேருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாரு, மனம் திரும்பிட்டார். ஸோ அதுதான் வந்து மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கையை விட்டு தேவனிடத்துக்கு திரும்புவது. அது வந்து வேறு பாவமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பாவமாக இருக்கலாம். இவர் செஞ்ச பாவம் வந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின பாவம், அது ஒரு பாவம். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது வந்து என்னது தான் பாவம். ஆண்டோட பிள்ளைகளை வேதனைப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, உபத்திரவப்படுத்துறது, அது ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்திலேருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அது 2வது காரியம். பழைய வாழ்க்கையை விட்டு, பாவ வாழ்க்கையை விட்டு தேவனிடத்தில் திரும்ப. 3வது மனம் திரும்புதல் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறது. அதே அப்போஸ்தலர் 9 6வது வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே தமஸ்குக்கு போகிற வழியில் குதிரையில் போயிட்டுருக்கிறாரு. அப்போ சவுல் போயிட்டுருக்கும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, வானத்துலேருந்து ஒரு ஒளியை அனுப்பி ஆண்டவரே அவரை தொடுறாரு. தொட்டு அவர் வந்து கண்ணு தெரியாமல் போகுது. ஸோ அந்த சூழ்நிலையில் அவன் நடுங்கி திகைத்து, சவுல் வந்து நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்க. அதுதான் வந்து மனம் திரும்புதல். இதுக்கு முன்னால் எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்த சவுல் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், நான் உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கறது தான் மனம் திரும்புதல். ஆண்டவரே நான் உம்முடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது மனம் திரும்புதல். அடுத்த 4வது காரியம் 1 தெசலோனிக்கேயர் 1:9 1 தெசலோனிக்கேயர் 1:9 விக்கிரக ஆராதனையிலிருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க திரும்புகிறது தான் மனம் திரும்புதல். சரிங்களா? விக்கிரக ஆராதனை இனிமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, we should not bow down to idols. அந்த சிலைகள் முன்பாக நம்ம வந்து விழுந்து வணங்கக்கூடாது. ஸோ அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து, விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து மனம் திரும்புகிறது. இனிமேல் விக்கிரகங்கள், இப்போ விக்கிரகம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க, எங்கேயாச்சும் போய் கோயிலுக்கு முன்னால் போயெல்லாம் நின்று வழிபட மாட்டீங்க. இப்போ வந்து விக்கிரகம்னா நிறையா இருக்குது. என்னது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறது, ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்காதபடி எதெல்லாம் உங்களை தடுக்குதோ அதெல்லாம் வந்து என்னது விக்கிரகம். ஸோ அது நிறையா காரியம் இருக்கும். உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய ஆசீர்வாதமே சில நேரம் உங்களை வந்து ஆண்டவர் இடத்துல போக விடாது. நம்மளுக்கு தான் என்ன குறை அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க, ஆண்டவரை தேட மாட்டீங்க. அப்போ உங்களோட ஐஸ்வர்யமே, உங்களுடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு விக்கிரகமாக இருக்குது. அப்புறம் வந்து வேறு எது, மொபைல் அடிக்ஷன் வந்து சொல்லலாம். மொபைல் தான் நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம், ஆண்டவரை தேடலை அப்படின்னா மொபைல் உங்களுக்கு ஒரு விக்கிரகமாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். சில நேரம் வந்து நீங்கள் இந்த வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுறது, இது மாதிரி நிறைய காரியங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம். சில பேர் வந்து சாப்பாட்டுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணால் விக்கிரகமாக மாறிடும். ஸோ நிறையா காரியங்கள் அப்படி இருக்குது. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம எதெல்லாம் வந்து தடுக்குதோ, நம்மளை தடுக்கிற காரியங்கள் தான் விக்கிரகம். அந்த விக்கிரக ஆராதனையிலேருந்து நம்ம விலகணும். ஹல்லேலூயா. அதான் மனம் திரும்புகிறது. அடுத்தது வந்து நம்முடைய வழிகளை விட்டு தேவனுடைய வழிக்கு திரும்புகிறது. 5வது காரியம், நம்முடைய வழியை விட்டு தேவனுடைய வழிக்கு திரும்புகிறது மனம் திரும்புகிறது. ஏசாயா 53:6 பாருங்கள். ஏசாயா 53:6. ஓகேவா? நம்ம எல்லாம் நம்முடைய வழியில் என்ன பண்ணோம்? போனோம். தன் வழியில் போனவங்க. நம்ம தன் வழியில் போனதுனால தான் பிரச்சனையே வந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் தன் வழியில் போனாங்க. அந்நிய தேவர்களெல்லாம் நாடி பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அதில் தான் பிரச்சனை வந்துச்சு. அப்போ நம்முடைய வழியில் போனால் பிரச்சனை தான். ஸோ நம்முடைய வழியை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய வழியில் போகிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது தான் மனம் திரும்புதல். அடுத்ததாக 6வது காரியம், தேவன் பிரியப்படாத காரியங்களை விட்டுறது. அது மனம் திரும்புதல். தேவன் பிரியப்படாத காரியங்களை நம்ம விட்டுறணும். இந்த காரியம் நம்ம வந்து செய்கிறோமே, இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்கிற காரியத்தெல்லாம் நம்ம வந்து இந்த கேள்வியை கேட்கணும். இஸ் இட் ப்ளீஸிங் டு காட் அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? கேட்கணும். இது வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா அப்படி சொல்லி கேட்கணும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? சிகரெட்டு ஸ்மோக்கராக இருப்பாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அதெல்லாம் விட்டுறது. சில பேர் வந்து இந்த பான் பராக்கு இதில் மாதிரிலாம் வந்து போடுவாங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நிறைய ரகசிய பாவங்கள் இருக்கிறது. நல்ல நேரம் பார்க்குறது கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக ஆக்கி வச்சிருக்கிறார். இதில் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பிரியமில்லாத காரியம். சினிமா சீரியல் பார்க்குறது, வெப் சீரிஸுக்கு அடிமையாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஆண்டவர் பிரியப்படாத காரியங்கள். அதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத காரியங்களெல்லாம் என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். அதுதான் வந்து மனம் திரும்புதல். அடுத்து வந்து 7வது காரியம் வந்து என்னென்னா, காம்பன்சேட் பண்ணுறவங்களாக இருக்கணும். லூக்கா 19:8 படி, லூக்கா 19:8 சகேயு வந்து அநியாயமாக வாங்கினவங்களுக்கு திரும்ப வந்து என்ன பண்ணார்? நாலத்தனையாக கொடுத்தாரு. அநியாயமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பார்? வாங்கியிருப்பார். நிறைய பேருக்கு வரி வசூல் பண்ணியிருப்பார். ஸோ நீங்களும் அநியாயமாக ஏதாச்சும் யாருக்கிட்டையாச்சும் திருடி இருந்தாலோ எடுத்து கொண்டிருந்தாலோ அதை வந்து என்ன பண்ணிடணும்? திரும்ப வந்து அதுக்கு பரிகாரம் செய்யணும். அதுக்கு பரிகாரம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மனம் திரும்பிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த பரிகாரம் செய்கிறதெல்லாம் லேவியராகமோ 6ஆம் அதிகாரம் 2-7 முடியுள்ள வசனங்கள் நீங்கள் ரூமில் போய் படித்து பாருங்கள். லேவியராகமோ 6ஆம் அதிகாரம் 2-7 பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளை திருடி இருந்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? பரிகாரம் செய்யணும் அப்படி சொல்லி அங்கே நியாயப்பிரமாணத்தை கட்டளைகள்லாம் அங்கே வந்து இருக்குது. ஸோ அது இப்படி ஆட்டை திருடி இருந்தால், மாட்டை திருடி இருந்தால், எந்த உடைமைகளை திருடி இருந்தால் நீ என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஸோ அது மாதிரி திருப்பி அவன் வந்து என்ன பண்ணால்? சகையோ திருப்பி செலுத்தினான். எப்பொழுது ஒப்பு கொடுத்தானோ அப்பொழுதே ரட்சிப்பு உண்டாயிருச்சு. நான் அநியாயமாக வாங்கியிருந்தா, ஏதாச்சும் நான் வந்து அநியாயம் செஞ்சுருந்தா நான் வந்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம வந்து மனம் திரும்புகிறது. எடுத்த பொருளுக்கு பரிகாரமாக நம்ம வந்து எதையாச்சும் செய்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு காரியமாக வந்து சொல்லலாம். எங்கள் அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் அப்பாலாம் அப்போ சின்ன வாலிபத்துலலாம் வந்து நல்ல சிவாஜி ரசிகராக இருந்தார். அவரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நைட் ஷோ இது மாதிரி எந்த ஷோவோ ஃபஸ்ட்டு ஷோவெலாம் போய் பார்த்துட்டு சில நேரம் நைட் ஷோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் தான் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு வருவாங்க. தெரியாமல், எங்கள் தாத்தாவுக்கு தெரியாமல் அங்கே போய் பரனில் ஏறி மேலே போய் அப்படி என்ன பண்ணுவாங்க? படுத்துக்குவாங்களாம். அப்படிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க? நைட்டை வந்து சில நேரம் இப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா வேறு காரியங்களுக்கு சினிமா பார்க்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, எவ்வளோ தூரம் நைட்டு வந்து சினிமா பார்க்குறதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணோமோ அவ்வளோ தூரம் நைட்டை முழுகிற ஜபத்தில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு பரிகாரம் செய்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் முழுகிற ஜபம் எப்போல்லாம் சர்ச்சில் நடத்துகிறாங்களோ முழுகிற ஜபத்துக்கு வந்துடுவாங்க. நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரை அப்போல்லாம் முழுகிற ஜபம் நடக்கும். இப்போ முழுகிற ஜபம்லாம் சும்மா 9 மணிலேருந்து 12 மணி வரை 10 to 12 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினா இப்போ வந்து ஹாஃப் நைட்டு ப்ரேயராக தான் இருக்குது. அப்போ ஃபுல் நைட்டு ப்ரேயர்லாம் வைப்பாங்க அப்போது அந்த காலத்தில். ஸோ இப்போவும் நடத்துகிற சபைகள்லாம் வந்து இருக்குது. காலையில் 5 மணி வரை முழுகிற ஜபம் நடத்துகிற சபைகள் இருக்குது. ஸோ அப்படி என்ன பண்ணாங்க? முழுகிற ஜபத்தில் போய் கலந்து கொண்டு அதை காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பரிகாரம் செஞ்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து என்ன பண்ணலாம்? செய்யலாம். இப்படிலாம் செலவு பண்ணியிருப்பீங்க, தேவையில்லாதுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க.
இப்போ ஆண்டவருக்கு நான் வந்து கொடுக்குறேன், எது எப்படி இல்லாமல் செலவு, எதுக்காக செலவு பண்ணி எப்படியுமே ஆண்டவருக்கு நான் வந்து கொடுப்போம். அதை பரிகாரம் அதை வந்து செய்கிற காம்பன்சேட் பண்ணுறது, நான் எப்படியோ நேரத்தை செலவு பண்ணி இனிமேல் ஆண்டவருக்குன்னு நான் நேரத்தை செலவு பண்ண போகிறேன் அப்படி சொல்லி நம்ம வந்து ஒப்பு கொடுக்கறது தான் மனம் திரும்புதல். அது 7வது காரியம். 8வது காரியம் ரோமர் 13:14 என்படி துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை அலங்கரிக்க கூடாது. துர்இச்சைகளுக்கு இடமாக நம்மளை பார்த்தா டீசெண்டாக வந்து இருக்கணும். நம்மளுடைய ட்ரெஸ் கோடு எல்லாத்துலேயும் வந்து நம்ம ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். அதில் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம வாசிக்கும்போது எப்படி இருக்குன்னா, டோன்ட் ட்ரை டு கிராட்டிஃபை த டிசையர்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் அப்படி சொல்லப்படுறது. டோன்ட் ட்ரை டு கிராட்டிஃபை த டிசையர்ஸ் ஆஃப் ஃப்ளஷ். மாம்சம் வந்து நிறையா காரியங்களை விரும்பும், அந்த விருப்பத்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்றாதீங்க. அதுதான் வந்து துர் இச்சைகளுக்கு தகுந்த மாதிரி உடலை பேணாமல் இருக்கிறது. நம்ம பழைய காலத்து ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, கொலுசு போடக்கூடாது, நகை போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறையா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு இடரெல்லாம் இருந்தால் அதை வந்து என்ன பண்ண வேணாம், செய்ய வேணாம். ஒன்றும் இடரல் இல்லை, பிரச்சனை இல்லை, யாரும் நம்ம இப்படி பூ வைக்கிறதுனால யாரும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க, நகை போடுறதுனால யாரும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் நகை போடுறதுலாம் வந்து சாதாரணமாக வந்துடுச்சு. பாஸ்டர்ஸ் மட்டும்தான், ஏஜி ஸ்தாபனத்துலலாம் பாஸ்டர்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து நகை போடுறதில்ல, பாஸ்டர் ஃபேமிலி மட்டும்தான் நகை போடுறதில்ல. விசுவாசிகள்லாம் நகை போடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே உங்கள்கிட்ட வந்து ஏதாவது சொன்னால் அது பண்ணால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நகை வந்து கழட்டிக்கலாம், மற்றபடி நீங்கள் வந்து நகை போட்டுக்கலாம் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பெர்மிஷன் வந்து கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கலாச்சாரம் அப்படி, கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக இயேசு வரல. இயேசு வந்து எதுக்கு வந்தார், மனதை மாற்றுவதற்காக தான் வந்தார். மனசு வந்து ஆண்டவரோட கூட ஒன்றித்து இருக்கணும். அவங்க இருதயம் வந்து ஆண்டவரோட பர்ஃபெக்டாக இருந்தாலே போதும். நம்ம வந்து அதுக்கு வந்து நகை தடையாக இருந்தால் அதை வந்து என்ன பண்ணிடலாம், அறிவோம். நகை அதனால் அதுக்கு தடை இல்லை. நான் ஆண்டவரோட உறவு வைத்துக்கொள்வதற்கு, ஆண்டவரோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து தடையே இல்லை. அப்படிங்கிறப்ப எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து இதில் சொல்கிற அந்த கண்டென்ட் வந்து என்ன, கான்செப்ட் என்ன, டோன்ட் ட்ரை டு கிராட்டிஃபை த டிசைர்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். மாம்சத்தோட இச்சைகள், மாம்சத்தோட விருப்பங்களை வந்து என்ன பண்ணாதீங்க, நிறைவேற்றாதீங்க. அடுத்து 8வது காரியம். 9வது காரியம் வந்து என்னென்னா, டை ஃபார் த கஸ்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மறித்தரணும். இந்த உலகத்தில் வந்து நிறையா, கொலோசியர் 2:20-21 ஆதாரமாக வாசிக்கலாம். கொலோசியர் 2:20-21 உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்திருக்க வேண்டும். உலகத்தில் வந்து நீங்கள் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் நிறைய வழிபாடுகள், உலக வழிபாடுகள் அப்படிங்கிற மெட்டி அணிகிறது, கோலம் போடுறது, வெள்ளிக்கிழமை விரதம், பாரம்பரியங்களை பின்பற்றுகிறது, இது மாதிரி நிறையா காரியங்கள், இந்த உலக வழிபாடுகள், அதுக்கெல்லாம் விலகி நம்ம வந்து இருக்கணும். அதான் வந்து உண்மையான ஒரு மனம் திரும்ப. 21 படுமா, உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த மனுஷர்களுடைய போதனை, அந்த உலக மனுஷர்களுடைய போதனை, தீண்டாமல் அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும். அந்த வழிபாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், விலகி இருக்கணும். உலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம வந்து மறித்து இருக்க வேண்டும். ரோமர் 12:2 ஃபாலோ பண்ணணும். ரோமர் 12:2 என்ன சொல்லுது, மறுரூபம் ஆக வேண்டும். வி ஷுட் டிரான்ஸ்ஃபார்ம் இன் அவர் மைண்டு, வி ஷுட் ரினியூ அவர் மைண்டு. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அவங்க பொங்கல் வைக்கிறாங்க, நானும் பொங்கல் வைப்பேன், அவங்க இது பண்ணுறாங்க, நானும் இதை செய்வேன் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி காப்பி பண்ணக்கூடாது. அவங்க செய்கிறதெல்லாம் நம்மளும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு என்ன பண்ணக்கூடாது, அப்போல்லாம் வந்து சொல்லக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நம்மளுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, நம்மளுக்குன்னு சில கட்டளைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை பின்பற்றி நம்ம வந்து என்ன பண்ணணும், நடக்கணும். அடுத்த கடைசி 10வது காரியம் வந்து எபேசியர் 4:22-23 வரை, எபேசியர் 4:22-23 புட் ஆஃப் யுவர் ஓல்டு செல்ஃப், புட் ஆன் த நியூ செல்ஃப். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய இனிமே ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, மனம் திரும்பினதுக்கப்புறம் பழைய ஸ்பாவங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து எட்டி என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. புதிய மனுஷனாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டது போல் புது சிருஷ்டியாக நம்ம மாறுவதற்கு ஒப்பு கொடுக்குறது. அதுதான் வந்து மனம் திரும்புதல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி நம்ம மனம் திரும்பினதுக்கப்புறம் தேவன் நம்மளை வந்து என்ன சொல்கிறாரு, நம்மளை என்ன சொல்லி அழைக்கிறார் அப்படி சொல்லி பார்த்தா, லேவியராகமம் 20:26 நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை
பிரித்தெடுத்தேன் அப்படி சொல்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு, நீங்கள் இப்போ ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, எவ்வளோ பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, யாரும் ஆண்டவரை ஆராதிக்க வரல. ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க. அப்போ மற்றவர்களை விட்டு ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஸோ நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இப்போ நீங்கள் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மளை தேவன் யாருன்னு சொல்கிறார்? பிரித்தெடுக்கப்பட்ட, வி ஆர் ஆல் செட் அபார்ட் பீப்புள் அப்படி சொல்லலாம். ரெண்டாவது என்னாகமம் 23:9 என்னாகமம் 23:9 ஜாதிகளோட கலவாமல் தனியாக வாசமாக இருக்கிறவர்கள். நம்ம இந்த உலக மக்களோட கலந்துருக்காமல் தனியே வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். செப்பரேட்டாக நம்ம இருக்கணும். அதுக்காக நம்ம ஒன்றா ஷாப்பிங் போகக்கூடாது, ஒன்றா ஹோட்டல் போகக்கூடாதுலாம் கிடையாது. நம்ம ஒன்றா போய் சாப்பிட்லாம், ஒன்றா ஷாப்பிங் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வழிபாடுகள் அப்படின்னு வர்றப்போ அந்த ஜாதிகளோட கலவாமல் நம்ம தனியாக வாசமாக இருக்கிறவங்கள, அவன் கிறிஸ்டின்ப்பா சொல்லிடுவாங்க, அவன் கிறிஸ்டின், அவன் வரமாட்டான், அவனை கூப்பிடாதீங்க அப்படின்னு. எங்கள் அப்பா வேலை பார்த்த கம்பெனிலையும் சரி, நான் லட்சுமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் என்ன பண்ணேன், 6 வருஷம் டீச்சராக இருந்தேன். ஸோ என்னையும் அங்கே லட்சுமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நல்லா பூஜை போடுவாங்க, வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க. எல்லோரும் போய் தொட்டு கும்பிடுவாங்க, எல்லோரும் போய் முன்னால் நிற்பாங்க, எல்லா ஸ்டாஃபும். நான் சேவியர் 1-2 பேர் கிறிஸ்டின்ஸ், உண்மையான கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்கள் அங்கே போயிடுவாங்க, போய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போய் கும்பிட்டுருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், தனியாக அவன் நிற்பேன். ஏன்னா அவர் வரலையா, கூப்பிடாதீங்க அப்படின்னு. அப்புறம் 1 மணி நேரம் நமக்குன்னு பேசுவார் அப்படின்ட்டு நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தனியே வாசம் பண்ணுகிறவர்களாக நம்ம தனியாக தெரியணும். கிறிஸ்தவர்களாக நம்ம அப்படின்னா நம்ம தனியாக தெரிகிறவர்களாக இருக்கணும். ஸோ அதுதான் அடுத்து யோவான் 17:16 நம்ம உலகத்தார் அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வி ஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தார் கிடையாது நம்ம. அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் யோவான் 15:16 கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். வி ஆர் ஆல் chosen people, chosen by our Lord. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். லேவியராகமம் 19:2 நம்ம எல்லாரும் ஹோலி பீப்புள். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 28:9 நம்ம எல்லாம் பரிசுத்த ஜனம்னு கர்த்தர் நம்மளை சொல்கிறார். நீங்கள்லாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்களாம்? பரிசுத்த ஜனம். உபாகமம் 28:9. உபாகமம் 4:7 பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஜாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அந்த வசனம் ரொம்ப நல்ல வசனம், வாசிங்க. உபாகமம் 4:7 தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் இறங்கி நம்மக்கிட்ட வந்துடுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் வேற எங்கே இருக்குது? இந்த ஜாதியை போல் வேற பெரிய ஜாதி எது அப்படி சொல்லி. ஸோ அப்போ நம்ம பெரிய ஜாதி, பரிசுத்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிலாம் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் 1 பேதுரு 2:9 பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் ராயல் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்லாம் சொல்கிறாரு. 1 பேதுரு 2:9 போடுங்கம்மா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள், அப்புறம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். 4 காரியம் இருக்குதுல்ல. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். நம்ம மனம் திரும்பும்போது நம்மளுக்கு ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு? நம்மளை இப்படி சொல்லி அழைக்கிறார். நீங்கள் தான் பரிசுத்த ஜாதி, நீங்கள் பெரிய ஜாதி, நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனம் அப்படி சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ நம்ம ஹூ ஆர் வி அக்கார்டிங் டு காட் அப்படின்னா இதெல்லாம் ஆன்சர். நம்ம யார்? ஆண்டவரை பொறுத்தவரை, பிதாவை பொறுத்தவரை நம்மலாம் யார்? இங்கிலீஷில் சொல்லணும்னா வி ஆர் ஆல் செட் அபார்ட் பீப்புள். செகண்ட்லி வி ஆர் ஆல் லிவிங் செப்பரேட்லி வித்தவுட் மிங்கிளிங் வித் ஜென்டைல்ஸ். புறஜாதிகளோட மிங்கிள் ஆகாமல், கலவாமல், தனியாக வாசமாக இருக்கிறவர்கள். வி டு நாட் பிலாங் டு த வேர்ல்டு. நம்ம உலகத்துக்கு சொந்தக்காரங்க கிடையாது. அதுக்கப்புறம் 4th ஒன் வி ஆர் ஆல் chosen one. அப்புறம் 5th ராயல் ப்ரீஸ்ட்ஹுட்.
எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பரிசுத்தமான ராஜரிக கூட்டம், ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போ யார் தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு ஒரு காரியத்தை வந்து பார்க்க போகிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யார் வந்து தகுதியுள்ளவர்கள், என்ன செஞ்சால் நீங்கள் வந்து தகுதி? ஃபஸ்ட்டு மனம் திரும்புகிறது வந்து சொன்னேன். மனம் திரும்பிட்டால் நம்ம வந்து தகுதி பெற்றுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம பாவ அறிக்கை செய்கிறவங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றவங்களாக இருந்தோன்னா நம்ம ஞானஸ்நானம் எடுக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். பாவ அறிக்கை செய்யணும். நம்ம வந்து இப்போ ஒரு வேலைக்கு வந்து ஆள் தேவை அப்படின்னு வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு போகிற எல்லாரையும் எடுத்துக்கிறாங்களா? அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் தகுதியை வந்து என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அந்த தகுதி அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா வேலைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு தகுதியை வந்து எதிர்பார்க்குறார். அந்த தகுதி என்ன அப்படின்னா 1 யோவான் 1:7-10 பாவ அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து, நம்ம பாவம் செய்துக்கிட்டு எதையுமே அறிக்கை செய்யாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதியே கிடையாது. பாவ அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். பாவம் செஞ்சுட்டா உடனே ஆண்டவரே நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படி சொல்லி அந்த பாவ அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். நீதிமொழி 28:13 தன் பாவங்களை அறிக்கை செய்யாதவன் வாழ்வடைய மாட்டான், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக இருக்கணும், அதுதான் தகுதி. அடுத்து மத்தேயு 3:5-6 பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ பாவங்களை யோவான் ஸ்நானகத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற வந்தாங்க. அவங்களே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுட்டு தான் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். பாவங்களை அறிக்கை செய்துட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ரோமர் 10:9-10 வந்து நம்முடைய வாயினால் இயேசுவே தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அது ஒரு தகுதியாக இருக்குது. ரோமர் 10:9-10 பாருங்கள். ரோமர் 10:9-10 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஸோ எப்படி ரட்சிக்கப்படுகிறதுனா எப்படி? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். எப்படி? வாயினால அறிக்கை செய்யணும், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்னு இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10ஆம் வசனத்தில் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம தேவன் நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தால் இருதயத்தில் விசுவாசம் நமக்கு இருக்கணும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு வரணும், சால்வேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வாயினால் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவே தெய்வம், இயேசு தான் இயேசுவை பிதா மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படிங்கிற அந்த விசுவாச அறிக்கையை நம்ம வந்து என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும், வாயினால் அறிக்கை செய்யணும். அடுத்த வந்து இன்னொரு தகுதி வந்து என்னென்னா பாவங்களுக்காக மனம் கசந்து அழுகிறது ஒரு தகுதியாக இருக்குது. பாவங்களுக்காக என்ன பண்ணணும், மனம் கசந்து, நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு மனம் கசந்து என்ன பண்ணணும், அழணும். மார்க்கு 14:72 பாருங்கள். அங்கே பேதுரு வந்து என்ன பண்ணார், மனம் கசந்து நான் அப்படி இயேசுவையே என்ன பண்ண மறுதளிச்சிட்டனே அப்படி சொல்லி மனம் கசந்து அழுகிறார். சேவல் கூடினவுடனே 3 தரம் மறுதளிப்பாயின்னு இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். இப்படி பரிசுத்தமுள்ள தேவனை இயேசு கிறிஸ்துவை நான் வந்து மறுதளிச்சிட்டனே அப்படி சொல்லி மனம் கசந்து பாவம் செஞ்சுட்டேனேன்னு மனம் கசந்து அழுகிறான். ஆனால் யூதாஸ் வந்து அப்படிலாம் அழவே இல்லை. அவன் வந்து என்ன பண்ணுறான், இயேசுக்கிட்ட வராமல் அங்கே பிரதான ஆசிரியர்கள்ட்ட போய் நிற்கிறான். அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறப்ப போய் தூக்கு போட்டு செத்துடுறான். ஸோ மனம் கசந்து அழுது பாவ அறிக்கை செய்தோன்னா ஆண்டவர் மன்னிச்சிடுவார், நம்ம ஆண்டவர் கூட நித்தியமாக வாழ்ந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு தகுதி வந்து என்னென்னா சங்கீதம் 51:1-7 அப்புறம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் ஆவியுடையவர்களாக இருக்கணும். நம்ம இருதயத்தில் மேட்டிமை வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. புரோக்கன் ஹார்ட்டாக இருக்கணும், புரோக்கன் ஸ்பிரிட்டாக இருக்கணும். நம்முடைய புரோக்கன் ஹார்ட்டு புரோக்கன் ஸ்பிரிட்னா வந்து என்னென்னா நம்மளால் எதுவுமே இல்லை, எல்லாமே கர்த்தர் தான் என்னை வச்சு எல்லாமே செய்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் புரோக்கன் ஹார்ட்டு. இந்த இருதயத்தை வச்சுலாம் இந்த திறமையை வச்சுலாம் நம்ம யாரையும் வந்து என்ன பண்ண முடியாது, ஆதாயப்படுத்த முடியாது, நம்ம எதையும் செய்ய முடியாது. புரோக்கன் ஹார்ட், புரோக்கன் ஸ்பிரிட். என்னோட ஸ்பிரிட்லாம் வந்து பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த ஸ்பிரிட் கிடையாது.
ஆண்டவர் உள்ளே வந்தால் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி, அதுதான் வந்து புரோக்கன். ஸோ அந்த மாதிரி ஒரு நறுங்குண்டதான இருதயத்தை ஆண்டவரை உள்ளே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயமாக இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். அதுதான் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தகுதி உள்ள ஒரு காரியமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து வெளியே அறிக்கை செய்யணும். நம்ம அந்தரங்க பாவம், ரகசிய பாவம் எது செய்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணிடணும், அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா மார்க் 4:22 வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை. சங்கீதம் 139:1-10 தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், நான் வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் இருக்கிறீர். அவரோட பிரசன்னம், அவருடைய சமூகம் எல்லா இடத்துலையும் இருக்குது. தேவன் எல்லாத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிறத சங்கீதம் 139:1-10 நம்ம வந்து வாசிக்கிறோம். ஸோ அதனால் இந்த இதெல்லாம் நான் ரகசியமாக செய்கிறேன், ரூமுக்குள்ளே தானே செய்கிறேன், ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம பாவ அறிக்கை செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்ம அந்தரங்கமாக செஞ்சாலும் ரகசியமாக செஞ்சாலும் தேவன் எல்லாவற்றையும் அறிவார். அதனால் அவர்கிட்ட போய் நான் இப்படி பாவம் செஞ்சிட்டேன்னு கண்டிப்பாக சொல்லி மன்னிப்பு பெற வேண்டும். அது ஒரு தகுதி. அப்புறம் எபிரேயர் 4:13 சொல்லப்பட்டிருக்கு, அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். குறிப்பாக பாவ அறிக்கை செய்யணும். நீங்கள் வந்து பொதுவாக என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, எனக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னால், எண்ணெயா வேணும், உன் வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு எனக்கு என்ன தெரியும், குறிப்பிட்டு சொல்லு, சீனி 1 கிலோ வேணும் சொல்லு, இந்த சாம்பார் பொடி வேணும் சொல்லு, மிளகா பொடி எவ்வளோ வேணும் சொல்லு, 50 கிராம் வேணுமா 100 கிராம், எல்லாம் நம்ம டீட்டெயிலாக சொன்னால் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கணும். சும்மா மளிகை சாமான் கொடு அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் என்ன, அதே மாதிரி தான் பொதுவாக பாவ அறிக்கை செய்வாங்க சில பேர். பாவங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே அப்படின்னு. என்ன பாவம் செஞ்சீங்க, தனிப்பட்ட விதத்தில் என்ன பாவனையும் ஒவ்வொன்றா தனியாக சொல்லி ஆண்டவர்கிட்ட மனஸ்தாபத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒரு தகுதி. கர்த்தர் நல்லவர். அடுத்தது, நம்ம ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது ஒரு சில காரியங்களை சொல்லி நம்ம வந்து இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்யலாம். ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் 10 காரியம் நீங்கள் வந்து செய்யணும். ஸோ 10 காரியம். முதல் காரியம், சபையில் நடைபெறும் ஆராதனை ஜெபங்களில் தவறாமல் பங்கு பெறணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, சபை கூடுதலை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக சபை கூட வேண்டும். ஏன்னா அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார், சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். சபை ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூடுகிற கூட்டம் தான் சபை. ஸோ சபை கூடுதலாக என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. சபை வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது, கொலோசியர் 1:18 சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. எபேசியர் 5:30 நாம் அந்த சரீரத்தோட அவயவங்களாக இருக்கிறோம். எபேசியர் 5:30 நம்ம அந்த சரீரத்தோட அவயவங்களாக இருக்கிறோம். எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டு, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரு. அப்புறம் எபிரேயர் 8:5 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சபையில் நம்ம நடத்துகிற இந்த ஆராதனை எதுக்கு நிழலாட்டமாக இருக்குது, பரலோகத்தில் செய்யப்படும் ஆராதனைக்கு நிழலாட்டமாக இருக்குன்னு அப்படியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 8:5 இந்த ஆராதனை பரலோகத்தில் செய்யும் ஆராதனைக்கு நிழலாக இருக்கிறது, ஒரு ஷேடோ ஆஃப் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் ஹெவன். அல்லேலூயா. அந்த ஒரு நிழலாட்டமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாதுன்னு அப்போஸ்தலர் வந்து என்ன பண்ணுறாங்க, புத்தி சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே அந்த கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நம்ம புது சிருஷ்டி எல்லாரும் கண்டிப்பாக சர்ச்சு கேதரிங்கை வந்து என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும். ஏன் சர்ச்சு கேதரிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூலுக்கே போகாமல் ஒருத்தர் பாஸ் ஆகிட முடியுமா, ஸ்கூலுக்கே போகாமல் பாஸ் ஆக முடியுமா, பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக முடியுமா? ஸோ ஸ்கூல் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸ்கூலில் நீங்கள் சிலபஸை மாத்திரம் ஸ்கூலில் வந்து படிக்கிறதில்ல, நிறைய மேனரிசமும் என்ன பண்ணுறீங்க, கற்றுக்கொடுக்குறீங்க. உங்களோட பிஹேவியர் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. சிலபஸை மாத்திரம் ஸ்கூலில் போய் என்ன பண்ண போகிறதில்ல, நீங்கள் வந்து படிக்க போகிறதில்ல. ஸ்கூலுக்கு போனால் ஒருத்தன் உங்களை கில்லுவான், ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுவான். பொறுமைனா என்ன, சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, ஸ்கூலில் வந்து கற்றுக்கொள்வீங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் அந்த சகிப்புத்தன்மை பொறுமை இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டீங்க, கற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்கூல் போகணும். போய் சர்ச்சு நீங்கள் ஸ்கூல் போனால் தான் அதெல்லாம் வந்து. அதே மாதிரி சர்ச்சில் பக்கத்தில் சர்ச்சிலையும் வந்து எல்லோரும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க,
கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் வந்து யாராச்சும் ஒருத்தர் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், என்ன ஒரு பிஹேவியர். இந்த பேனாவை டப்பு டப்புன்னு மூடி, எனக்குலாம் அதெல்லாம் யாராச்சும் பார்த்தோன்னா இரிட்டேட்டிங்காக இருக்கும். சில பேர் டிக்கி டிக்கி டிக்கின்னு அங்கே பிரசங்கம் போயிட்டுருக்கோம், இங்கே பக்கத்தில் உட்காந்து டிக்கி டிக்கி டிக்கின்னு பேனாவை அமுக்கி அமுக்கி, டேய் அங்கே கவனிக்கிறியா, இங்கே உன்னோட கவனம் இருக்குதா அப்படின்ற மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் நம்ம சகித்து கொண்டு நம்ம பிரசங்கத்தை என்ன பண்ணிடுவோம், கேட்டுட்டு இருப்போம். ஸோ சகிப்புத்தன்மை வருகிறது, எல்லாம் வந்து பொறுமை வருது. எல்லாமே உங்கள் சர்ச்சில் வந்து நிறையா காரியங்கள், நிறையா பிஹேவியர் சேஞ்சு, கேரக்டர் சேஞ்செல்லாம் சபைக்கு வரும்போது வந்து என்ன பண்ணணும், நடக்கும். ஸோ அதனால தான் கண்டிப்பாக சபைக்கு வரணும் அப்படி சொல்லுவோம். அப்புறம் வந்து எபிரேயர் 13:17 படி சபை ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அதை வந்து வாசிப்போமா? எபிரேயர் 13:17 பாருங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாஸ்டர் அங்கே இருக்க எல்டர்ஸுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து அடங்க. ஏன்னா ஆத்துமாக்களை, உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஸோ நான் அந்த ஜெபிக்கிற நாங்கள், இதை நடத்துக்கிற நாங்கள் துக்கத்தோடு என்ன பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ சொல்கிறோம், கீழ்ப்படியே மாட்டேங்கிறானடா அப்படின்ட்டு ஒரு துக்கத்தோடு வந்து ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? இந்த ஆத்துமாவுக்கு, இந்த பொண்ணுக்கு, இந்த பையனுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஆலோசனை கொடுக்குறோம், எதையாச்சும் கேட்குதா, ஏதாச்சும் வந்து கீழ்ப்படிஞ்சு நடக்குதா? ஒன்றும் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆராதனை தேவ சபையிலே தேவன், ஐயோ இவன் எப்போ திருந்துவான்னு தெரியலையே, எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம், பரிசுத்தரின் மத்தியில்னு பாடிட்டு இருந்தா என்ன? அப்போ நம்ம துக்கத்தோட ஆராதனை என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது. துக்கத்தோட சர்வீஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது. சந்தோஷத்தோடு வந்து என்ன பண்ணணும், கண்டக்ட் பண்ணணும். அப்போ சந்தோஷமாக கண்டக்ட் பண்ணால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களாக இருந்தால், நம்மளை இரிட்டேட்டிங் பண்ணாதவங்களாக இருந்தால் வந்து நல்லா இருக்கும். சந்தோஷத்தோடு என்ன பண்ணணும். அப்போ சபை ஒழுங்குகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடக்கும். போதகர் சொல்கிற ஆலோசனைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். சபை எப்போல்லாம் கூடுதோ அப்போல்லாம் வருகிறவர்களாக இருக்கணும். இது ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் நிறைய பேர் விட்டு விடுகிற காரியம், அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சபை வந்து அந்த பூமியில் மன மகிழ்ச்சி தருகிற ஒரு இடம். ஏசாயா 58:13-14 சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 58:13-14 நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களுடைய வேலை, உங்களுடைய சுய வேலைகள், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் இந்த ஆசீர்வாதமெல்லாம் அவனுக்கு உண்டுன்னு அந்த ஆசீர்வாதங்கள் அங்கே போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, நான் உயரமாக போகணும், நான் அங்கே நல்ல பொசிஷனில் இருக்கணும்னு நீங்கள் விரும்பலாம். அதுக்கு ஒரு கட்டளை முன்னால் இருக்குது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ஓய்வு நாளில் உங்கள் சொந்த வேலைகள், ஓய்வு நாளில் தான் ஷாப்பிங் போவோம். இந்த நாள் தான் நம்மளுக்கு விடுமுறை நாளாக இருக்குது, இந்த நாளில் ஷாப்பிங் போகிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் ஷாப்பிங், இந்த நாளில் தான் நம்ம நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுகிற ஒரு நாளாக இருக்கிறது அப்படின்ட்டு போயிட்டு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படி இந்த நாள் தான் இதெல்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. இந்த நாளில் தான் நம்மளுக்கு காது குத்து வைத்திருக்கிறார்கள், காதணி விழா வைத்திருக்கிறார்கள், அங்கே சடங்கு இருக்கிறது, எல்லாம் இந்த நாளில் தான் எல்லாம். அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஞானஸ்நானம் எடுக்கும்போது எல்லாருக்கும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. போக போக அப்படி கழுது தேஞ்சி கட்டெரும்பு ஆன மாதிரி போக போக வந்து அப்போ சொன்னாங்க எல்லாம் இப்படிலாம் இப்படி. இப்போ காது குத்துக்கு போகாமல் இருக்க முடியுமா? இந்த கல்யாணத்துலாம் போக முடியிருக்குமா? எவ்வளோ முக்கியமான ஆள், எவ்வளோ சொந்தம், நெருங்கின சொந்தம், ரத்த சொந்தம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆராதனையை மிஸ் பண்ணுறேன், இது என்ன இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, அசால்ட்டாக ஆராதனையை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த வசனம் 2 வசனமும் உங்களுக்கு நல்ல மனசில் இருக்கணும். ஏசாயா 58:13-14. ஓகேவா? ரெண்டாவது காரியம், ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உங்களுடைய செயல்பாடுகள் 2. ஃபஸ்ட்டு ஒன்று, சர்ச்சு கேதரிங் விட்டுறக்கூடாது. 2 வந்து ஊழியம் செய்யணும். ஷுட் டூ மினிஸ்ட்ரி. சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஆத்தும ஆதாயம் செய்கிறது, மினிஸ்ட்ரி செய்கிறது ரொம்ப
ஈஸி. நீங்கள் வந்து சாட்சியாக இருந்தாலே போதும். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து சாட்சியாக இருக்கிறதே ஆத்தும ஆதாயம் செய்கிறது, சாட்சியாக இருக்கிறது. அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கிறது குறித்து நிறையா வசனங்கள் இருக்குது. ஓவரெல்லாம் நான் வந்து ரீட் பண்ணிட்டு போயிறேன், டைம் ஆகிடுச்சு. மத்தேயு 28:19 இயேசுவோட பிரதான கட்டளை எல்லாரையும் சீஷராக்கணும் அப்படிங்கிறது. 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாக அறிவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:9 அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த எசேக்கியேல்ல ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இருக்குது. எசேக்கியேல் 33:6-7 அதை மட்டும் நம்ம வந்து வாசிப்போம். எசேக்கியேல் 33:6-7 வசனம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் காவல்காரன்னு சொல்கிறார், வாட்ச்மேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாரும் யாரா? வாட்ச்மேனா? நம்ம எல்லாரும் வாட்ச்மேன். ஊழியக்காரங்க மாத்திரம் இல்லை, பாஸ்டர் மட்டும் வாட்ச்மேன் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் எல்லாருமே வந்து என்ன தான்? வாட்ச்மேன் தான். வாட்ச்மேனை வந்து என்ன பண்ணுவாங்க? அப்போ எருசலேமில் வந்து சுற்றி மதில் இருக்கும், அதில் பெரிய ஒரு டவர் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஏர்போர்ட்லலாம் ஒரு டவர் இருக்குது, அங்கே மேலே நின்று சுற்றி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு டவர் கட்டி அங்கே மேலே வந்து ஒரு வாட்ச்மேன் நிற்பார். எதிரி நாடு எதுவும் வர்றாங்களா, யாரும் எதுவும் பண்ணுறாங்களா அப்படி சொல்லி இப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க. எவனாச்சும் ஒருத்தன் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் என்ன பண்ண சுற்றுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இங்கே அலர்ட் பண்ணுவாங்க, எவனோ ஒருத்தன் ஊடுருவுற மாதிரி தெரியுது அப்படி சொல்லி அலர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இராணுவ படை வீரர்கள் அதெல்லாம் வந்து செய்கிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி நம்மளை ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? நியமித்திருக்கார். இந்த காவல்காரன் வந்து உள்ள இருக்கிற அந்த நாட்டுக்கு, தன்னோட நாட்டை வந்து எதிரிகள்கிட்ட அலர்ட் பண்ணுவான். எதிரிகள் வர்றாங்கன்னு அலர்ட் பண்ணுறவங்களா. ஸோ நம்மளும் இதெல்லாம் பாவம்னு அலர்ட் பண்ணுறவர்களாக இருக்கணும். இந்த பாவம் இதை நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படி சொல்லி அலர்ட் பண்ணுறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். உள்ளே இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறவர்களாகவும் நம்ம வந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காவல்காரனாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் வைத்திருக்கோம். உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் தான் வாட்ச்மேன், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தான் வாட்ச்மேன், உங்களுடைய நண்பர்கள் சுற்று வட்டாரத்துக்கு நீங்கள் தான் வந்து வாட்ச்மேன். உங்களை தான் ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் தான் சாட்சியாக இருந்து அவர்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறது உங்களுடைய கடமை. அந்த சத்தியம் தான் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 33:6-7. இன்னொன்று வந்து எசேக்கியேல் 38:7 இந்த காவல்காரன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து காவல்காரனாக இருக்கணும், தேவனுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவனாக இருக்கணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து எசேக்கியேல் 3:17-18 சுவிசேஷம் சொல்லாட்டா இரத்த பழி நம்மேல சுமரும். ஒருத்தன் வந்து துன்மார்க்கத்தில் இருக்கிறான், அவனை நீ பார்க்குற, அவனை பார்த்துட்டு எதுவுமே நீ சொல்லலை, அவன் துன்மார்க்கத்தில் இறந்து போயிட்டான் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேயில் வந்துட்டு ஒருத்தன் இருந்தான்ல, உன் பக்கத்தில் தான் இருந்தான், அவன் வந்து இப்படி கெட்டு போகிறேன் பெட்டு வச்சுக்கலாமான்னு சொல்லி என்ன பண்ணால் அவன் வந்து கெட்டு போயிட்டான், துன்மார்க்கமாக வாழ்ந்து கெட்டு, அவன் கூட தான் நீ இருந்த, ஒரு தடவையாச்சும் அவனுக்கு வந்து இப்படி அதுலேருந்து மனம் திரும்பு அப்படி சொன்னியா அப்படி சொல்லி என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வந்து கேட்பார். அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் வந்து நியாய தீர்ப்பு நாளில் வந்து ஆண்டவர் வந்து கேட்பார். அப்படி வந்து நம்ம சொல்லலை, சுவிசேஷம் சொல்லலை, அவனுக்கு எதுவும் நம்ம வந்து திருந்துறதுக்கு வழி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னா அந்த இரத்த பழி நம்ம மேலே சுமரும் அப்படின்னு எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ எசேக்கியேல் 38:7 உன் கூட்டத்தை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:20 நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். வி ஆர் ஆல் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்புறம் ஊழியம் செய்கிறதுனால நிறையா ஆசீர்வாதங்கள் உண்டாகுது. யாக்கோபு 5:20 பாவியை மனம் திரும்ப பண்ணுகிறவன் மரணத்து நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறவனாக இருக்கிறான். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மார்க் 10:28-30 இம்மையில் 100 மடங்கும் மறுமையில் நித்திய ஜீவனும் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஊழியம் செய்தா. 3வது காரியம் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். 3வது காரியம் ரட்சிப்பை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது. உங்கள் கையில் ஒரு முத்து இருந்தால், ஒரு பேர்ல் இருக்குது, நல்ல ஒரு டைமண்ட் இருக்குது, காஸ்ட்லி டைமண்ட்டு, அதை வந்து எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுப்பீங்க. அதே மாதிரி தான் பரலோகம் வந்து பொக்கிஷத்துக்கும் முத்துக்கும் ஒப்பிடப்பட்டு ஆண்டவர் ஓமையை சொல்லியிருக்கிறார். பரலோகம் வந்து முத்துக்கு பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுங்க. அந்த பொக்கிஷத்தை எப்படி பாதுகாப்போம், அதே மாதிரி தான் நம்ம ரட்சிப்பை நம்ம வந்து என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ளணும். மத்தேயு 11:12 பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட அர்த்தம் வந்து இங்கிலீஷ் பைபிளில் நல்லா தெளிவாக தெரியும். என்ன அப்படின்னா, கிங்டம் ஆஃப் காட் சஃபர்ட் வயலன்ஸ், வி ஷுட் ஸ்டாண்ட் ஃபார்ம். ஹல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை வந்து நிறைய இந்த பரலோக ராஜ்யம் நிறைய சஃபர் ஆகிருக்கு, நிறைய
உபத்திரவங்களுக்குள்ள, நிறைய கஷ்டங்களுக்குள்ள இந்த பரலோக ராஜ்யம் கடந்து போயிருக்குது. நிறைய வன்முறைகளுக்குள்ள கடந்து போயிருக்கு. இப்போவும் அப்படி தான் இருக்குது. நிறைய வட மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உபத்திரவங்கள் இருக்குது. நைஜீரியாவில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்க இந்த பர்செக்யூஷனால். அப்போ கிங்டம் ஆஃப் காட் சஃபர்ட் வயலன்ஸ் அப்போவே இருந்து ஹேஸ் பீன் சஃபரிங் வயலன்ஸ்னு சொல்லலாம். அப்போ ஃப்ரம் தென் டு நவ், அப்போ இருந்து இப்போ வர நிறைய சஃபரிங், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாத்துலேயும் நம்ம உறுதியாக இருக்கணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை உறுதியாக பிடித்து கொள்கிறவர்களாக இருக்கணும். பரலோக ராஜ்யத்தை விட்டு நான் போக மாட்டேன், இந்த தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்ற அந்த ஒரு உறுதி நம்மளுக்குள்ளே இருக்கணும். ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறதுக்கு 2 விஷயம் நீங்கள் வந்து செய்யணும். ஒன்று வந்து டெய்லி நல்லா ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். இந்த 2யுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரமாச்சு குறைந்தது ஜெபம் பண்ணணும். அப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு அதிகாரமாச்சு டெய்லி கண்டிப்பாக பைபிள் வாசிக்கணும். ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவீங்க, ஆனால் பைபிள் ஓப்பன் பண்ணலைன்னா ஆண்டவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலன்னு அர்த்தம். பைபிள் மூலமாக தான் மேக்ஸிமம் 90% ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்? ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக தான் பேசுவார். அதனால் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா டெய்லி ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அடுத்து வந்து 4வது காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியுடைய அடையாளத்தோட, அந்நிய பாஷை அடையாளத்தோட அதை நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டீங்கன்னா நிறைய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளே இருந்து செய்வார், கிரியை செய்வார். என்னெல்லாம் செய்வார்னா 2 தெசலோனிக்கேயர் 2:13 படி உங்களை பரிசுத்தமாக்குவார். அப்புறம் யோவான் 16:13 படி உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அதுக்கப்புறம் வந்து 1 கொரிந்தியர் 14:2 படி தேவனோட ரகசியம் பேச செய்வார். தேவனோட என்ன பண்ணலாம்? நீங்கள் ரகசியம் பேச செய்வார். ரோமர் 8:26 படி உங்களுக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வார். உங்களுக்குள்ளே இருந்து பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அது 4வது காரியம், பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கணும். அது கண்டிப்பாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். 5வது காரியம், கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும். தசம பாகம், காணிக்கை, இதில் வந்து அதில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் தசம பாகம் கொடுக்கறதுனால, காணிக்கை கொடுக்கறதுனால ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் நிறையா நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஆனால் இப்போ வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் அதில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். தசம பாகம், காணிக்கை கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும். நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்து தசம பாகம்னு ஒன்றுமே இல்லையே அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது. மத்தேயு 5:20 இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார். அவங்களோட நீதி என்னென்னா தசம பாகம் கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களோட நீதி. அவங்களோட நீதியிலும் உங்களோட நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமாக இருக்கணும். அப்போ அவங்க வந்து 10ல் 1 கொடுத்தாங்கன்னா நீங்கள் 10ல் 2 கொடுக்கணும். அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும். நானாக நம்ம இப்போ என்னதான் 10ல் 1 தசம பாகமாச்சு கொடுங்கன்னு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து உற்சாகமாக கொடுக்கறது, மனப்பூர்வமாக கொடுக்கறது, அது 10ல் 1 தான் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணலாம். நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு நாள் சம்பளத்தையே வந்து என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்குன்னு கொடுக்கலாம். 1 மாதம் சம்பளத்தையே நான் ஆண்டவர் கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். அதுதான் உற்சாகமாக கொடுக்கறது, மனப்பூர்வமாக கொடுக்கறது. அதுதான் வந்து புதிய ஏற்பாட்டுக்கால கொடுக்கறது. சரிங்களா? ஸோ தசம பாகங்கிறது ஒரு பேசிக்கானது. அப்போ வந்து தசம பாகத்தை விட அதிகமாக கொடுக்க சொல்லி தான் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஸோ அதனால் தசம பாகம் கிடையாது, அதெல்லாம் வந்து அது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து செய்து தான் ஆகணும் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம். அடுத்து வந்து 6வது காரியம், திருவிருந்து ஆராதனை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக. ஏன்னா திருவிருந்து ஆராதனை அட்டன் பண்ணல, இந்த பாத்திரத்தில் பங்கு கொள்ளாதவனுக்கு எனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால் ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதல், மரணம், இதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பங்கெடுக்கணும். திருவிருந்து ஆராதனை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அடுத்து வந்து 7வது காரியம், பரலோக ராஜ்யத்தை நிமித்த பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். நிந்தை, அவமானம், பரிகாசம், துன்பங்கள் எல்லாவற்றையும் சகிக்கிறவங்களாக இருக்கணும். அது அப்போ தான் வந்து உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியும். ஏன்னா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் தேவனை மகிமைப்படுத்த கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீ கிறிஸ்தவனாக இருக்கிற அதனால் உனக்கு பாடு பிரச்சனை வருதா? தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யத்தை நிமித்த பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். 8வது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், சாட்சியாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 11:26 முதலாக அந்தியோகியால கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வருது. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அப்போஸ்தலர் 11:26 ஃபஸ்ட் டைமு இந்த பைபிள்லே ஃபஸ்ட் டைமு கிறிஸ்தவர்கள்னு எங்கே இருக்குது? அப்போஸ்தலர் 11:26 தான் இருக்குது. அப்போ
கிறிஸ்தவர்கள்னு அவங்க எப்படி பேர் வச்சாங்க? கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படி சொல்லி அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள்னு பேர் வச்சாங்க. கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பேர் வச்சாங்க. அப்போ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க சாட்சியாக கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து நல்ல லட்டு வச்சுருக்கிறான், இல்லை திருநெல்வேலி அல்வா வச்சுருக்கிறான்னு வைங்களேன், இல்லை பழனி பஞ்சாமிரதம் ஏதோ ஒன்று நல்ல டேஸ்டான ஒரு பொருளை வந்து வச்சுருக்கிறான். ஆனால் அது அவனோட கை வந்து குஷ்டமாக இருக்குது. அவன்கிட்ட வாங்கி சாப்பிடுவீங்களா? அந்த லட்டு நல்ல லட்டு தான், அது திருநெல்வேலி அல்வா தான், பஞ்சாமிர்தம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது கை குஷ்டம் பிடிச்ச கை, அதில் நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோமா? அப்போ நமக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், உத்தமர், உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர், பரிசுத்தர், அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் நம்ம வாழ்க்கை உள்ளே இருக்கிற இயேசு லட்டில் பிரச்சனையே இல்லை, கிறிஸ்துவில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை குஷ்டம் பிடிச்சதாக இருந்தால், நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போ சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப அவசியம். அடுத்த 9வது காரியம், கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுகிற நம்ம எல்லாரும், ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வருவார்னு ஆண்டவர் தெரியாது. நினையாத நாளிகையில் வருவார். திருடனை போல வரலாம். நம்ம எல்லாரும் மேகத்தில் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஸோ ஒரு நிமிஷத்தில் நம்ம மறுரூபம் ஆயிடுவோம். இது எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அது எப்படி ஆயத்தமாக இருக்குது? டெய்லி வேதம் வாசிக்கிற, ஜெபம் பண்ணுறது, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குது. அதுதான் வந்து அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நீங்கள் வந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். எதுக்கு வருகிறார் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, தம்முடையவர்களை தம்மிடத்தில் சேர்த்துக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடையவர்களை, கிறிஸ்தவர்களை ஆண்டவரோட என்ன பண்ணுவான்? அவர் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த கஷ்டம் இல்லாமல், அழுகை, கண்ணீர், உபத்திரவம், எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து 10வது காரியம் ரொம்ப முக்கியமானது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தேவனை விட்டு பின்வாங்காமல் இருக்கணும். கடைசி வரை நெவர் கிவ் அப் த சால்வேஷனை என்ன பண்ணிடக்கூடாது? விடவே கூடாது. ரட்சிப்பை நம்ம வந்து என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். தேவனை விட்டு பின்வாங்கினா தண்டனைக்கு தப்பிக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம்லாம் எடுத்த பிறகு, உடன்படிக்கையெல்லாம் பண்ண பிறகு ஆண்டவரை விட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேதுரு 2:20-22 பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அறிந்தவனுக்கு அநேக அடிகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தெரிஞ்சே தப்பு பண்ணால், மீறுதல் பண்ணுற மாதிரி, அக்கிரமம் பண்ணுற மாதிரி ரொம்ப பிரச்சனை வந்துடும். ஆசீர்வாதங்களெல்லாம் இழந்துருவோம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனை விட்டு பின்வாங்காமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ தேவகுமாரனை நீங்கள் வந்து திரும்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு திரும்ப தப்பு பண்ணீங்க அப்படின்னா, பாவம் செஞ்சீங்கன்னா, எபிரேயர் 6:4-6 படி திரும்ப இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம். சிலுவையில் அறையிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எத்தனை தடவை பாவம் செஞ்சாலும் திரும்ப இயேசுவை சிலுவையில் மாட்டி அரைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு அந்த கஷ்டத்தை, அந்த வேதனையை என்ன பண்ணக்கூடாது? நம்ம கொடுக்கக்கூடாது. திரும்ப திரும்ப தேவகுமாரனை சிலுவையில் அறையக்கூடாது. ஸோ அதனால் பின்வாங்காமல் நம்ம முன்னோக்கி ஓடுகிறவர்களாக, தேவனை பின்பற்றி ஓடுகிறவர்களாக இருக்கணும். அதெல்லாம் ஞானஸ்நானத்துக்கு பின்னால் நம்மளுக்கு இருக்கிற செயல்பாடுகள். ஹல்லேலூயா. ஸோ நிறைய காரியங்கள் வேகமாக சொல்லியாச்சு. ஸோ அப்போ வந்து இது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரத்தத்தோடு மாம்சத்தோடு என்ன பண்ணாதீங்க? நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணாதீங்க. அப்படி கன்சல்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, நாள் தள்ளி போடுவாங்க. பார்த்துக்கலாம், இன்னும் நீ இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான்லாம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஞானஸ்நானம் எடுத்தேன். 2004 நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் 11th தான் அப்போ வந்து படிச்சிருந்தேன். எங்கள் அப்பா அப்போ தான் லைசன்ஸ் மினிஸ்டர் ஆனாங்க ஃபஸ்ட்டு. அவங்க கொடுத்த ஃபஸ்ட் ஞானஸ்நானம் எனக்கு தான், அவங்க கைனால். அதுக்கு முன்னால் வேற ஒருத்தவங்க பாஸ்டர் தான் வந்து எங்கள் சர்ச்சு ஆட்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிது, அந்த ஒரு கிரெடிட் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஆளாக எனக்கு தான் வந்து என்ன பண்ணாங்க, அப்பா ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. நான் 11th படிக்கும்போதே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் 15 வயசு, அதுதான் வந்து பேசிக்கான ஒரு வயசு. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறமே என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தகுதி. ஏன்னா அப்போவே உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். கர்த்தர் யார், கிறிஸ்து யார், ஞானஸ்நானம்னா என்ன, அந்த சொல்கிற காரியங்கள் எல்லாம் புரியும். ஸோ இந்த சொல்கிற காரியங்கள்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுல்ல? ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுங்கள்,
நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், என்னால் ஃப்யூச்சரில் எடுக்க முடியுமோ எடுக்க முடியாதோ அப்படின்லாம் வந்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இந்த டைமில் எடுத்துடலாம் அப்படின்னா வந்து என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து வீட்டுக்கு தெரியணும் தெரியாதெல்லாம் கிடையாது. அதுக்கு நிறையா வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், ஒரு பொண்ணு வந்து யாருக்கும் தெரியாமல் ஞானஸ்நானம் எடுத்துருச்சான். உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரியான இந்து குடும்பத்தில் உள்ளவர், மற்ற ரிலிஜனில் உள்ளவர். அவர் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்காரு, இது மாதிரி போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டான். ஏய், நீ போய் சர்ச்சில் போய் ஞானஸ்நானம் எடுத்தியாமல, என்ன தைரியம் என்னை கேட்காம போய் ஞானஸ்நானம் எடுத்துட்ட அப்படி சொல்லி என்ன பண்ண மிரட்டினாராம், இது பண்ணாராம். உடனே இனிமே எடுப்பியா அப்படின்னு, இனிமேல் நான் ஜென்மத்துக்கு எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்பா அது போதும், இனிமேல் எது செஞ்சாலும் என்கிட்ட கேட்டு செய்வியா, கண்டிப்பாங்க அப்படின்னா முடிஞ்சு வச்சு. ஸோ அப்போ வந்து அவருக்கு தெரியல ஞானஸ்நானம் அப்படிங்கிறத லைஃப் டைமில் ஒரு தடவை தான் எடுப்போம் அப்படிங்கிற அவருக்கு அது தெரியல. அதனால் அது வந்து தப்பிச்சிருச்சு. ஸோ அது மாதிரி நம்ம ரத்தத்துலேயும் மாம்சத்துலேயும் வந்து நம்மளை கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து கேட்பாங்க, இது மாதிரி இனிமேல் எடுப்பியான்னு கேட்பாங்க, இனிமேல் எடுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. ரத்தத்தோடையும் மாம்சத்துலேயும் என்ன பண்ணாதீங்க, கன்சல்ட் பண்ணாதீங்க. ரெடியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கே இதுவே ஏற்ற நாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கே நீங்கள் எடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம்.